நான் டாக்டர் மயில்வாகனம் ருதேஷன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றா நோய்களுக்குரிய பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கிறேன். மட்டக்களப்பு சுகாதார பிராந்திய பணிமனை. தொற்றா நோய் என்கின்ற பொழுது இப்பொழுது அநேகமாக எல்லோருக்குமே தெரியும், மரணத்திற்கு முதலாவது இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற மார்படைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம், கேன்சர், டயபெட்டிக், இவ்வாறான நோய்களை நாம் தொற்றா நோய் என்று சொல்கின்றோம். உலகளாவிய ரீதியிலே, நாடளாவிய ரீதியிலே தொற்று நோய்களும் அதன் காரணத்தால் ஏற்படுகின்ற மரணங்களும் அதிகரித்து கொண்டு வருகின்ற அதே போலதான் நமது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தொற்றா நோய்களும் மரணங்களும் அதிகரித்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது நாம் அநேகமாக கேள்விப்படுவோம், ஏர்லி மரணங்கள், அதாவது குறிப்பிட்ட வயதுக்கு முதலே மரணங்கள் நடைபெறுகின்றன. 65 வயதுக்கு முதல் மரணம் நடைபெற்றால் அதை ஏர்லி டெத் என்று சொல்கிறோம். இவை அதிகரித்து கொண்டு வருகின்றது. பல வருத்தங்கள், தொற்றா நோய்கள் கூடிக்கொண்டே வருகின்றது. இதற்கு காரணம் என்ன? விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த பிரச்சனை அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதற்கு காரணம் என்ன? நமது வாழ்க்கை முறையும் நாம் சில விடயங்களில் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருப்பதும் தான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த தொற்றா நோய்களையும் தொற்றா நோயால் ஏற்படுகின்ற மரணங்களையும் நாம் தடுக்க முடியும், அல்லது அதை ஆரம்பத்திலேயே கண்டறிவதன் மூலமாக பல பிரச்சனைகளை தடுக்க முடியும். இதை எவ்வாறு தடுக்கலாம்? இந்த விடயத்தை தான் நாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். தொற்றா நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாற வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எது கூடுதலாக இருக்கின்றால், வளமையாக உலகத்திலே இலங்கையிலே இருக்கின்றது போன்றுதான் மட்டக்களப்பிலேயும் அதே நிலை. ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படுகின்ற மரணம் தான் கூடுதலாக இருக்கின்றது. ஹார்ட் அட்டாக், புற்றுநோயில் பெண்களுக்கு மத்தியில் மார்பக புற்றுநோய் ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட மொத்த கேன்சரில் 25% மேற்பட்ட கேன்சர் மார்பக புற்றுநோய். பெண்களில் மார்பக புற்றுநோய் முதலாவது இடத்துலையும், ஆண்களில் வாய்க்குள்ள வார புற்றுநோய் முதலாவது இடத்திலையும் இருக்கிறது. இந்த வாய் புற்றுநோய்க்கு நன்றாக அடையாளம் காணப்பட்ட காரணங்களாக வெத்திலை போடுதல், ஸ்மோக்கிங், புகைத்தல், சாராயம், இப்படியான காரணிகள் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. எங்களுக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு கூட ஒபிசிட்டி, உடல் பருமன் கூட இருக்கிறது. சரியான சாப்பாட்டு முறையின்மை, கொழுப்பு கூடுதலான பதார்த்தங்கள் சாப்பிட்றதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் மிகவும் மோசமாக தற்கொலைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளது. எமது இளம் சமுதாயம் இதில் பங்கு இதில் பாதிக்கப்பட்டது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றது. இதன் எமது வேண்டுகோள், பிராந்திய எமது RDHS நிறுவனத்தின் மனநல பிரிவின் வேண்டுகோள், பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்கள், முக்கியமாக ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் போன்ற ஊடகவியலாளர்கள் எமது மட்டக்களப்பின் தற்கொலையை குறைக்கும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து இதை குறைக்கும் முகமாக இப்படியான நியூஸ்களை அதிர்ச்சி தருமாறு எல்லாருக்கும் தற்கொலைகளை தூண்டும் முறைகளிலிருந்து தவித்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். ஏனென்றால் இந்த ஊடகவியலாளர் மூலம் தற்கொலையை கூட்டுவதோ குறைப்பதோ முடியும். இயலுமானவரை தற்கொலை நியூஸ்களை தவிர்த்து தப்பி பிழைத்தவர்கள், நன்றாக வருபவர்கள், உதவி புரியும் நிறுவனங்கள், உதவி கிடைக்கும் நிறுவனங்கள், இவ்வாறான நலத்தை மேம்படுத்தும் நியூஸ்களை கொடுப்பது முக்கியமானதாகும்.